ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நாம் ஒரு தன்னம்பிக்கை தரக்கூடிய சிறுகதை தான் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஒரு ஊரில் ஒரு ஆமை இருந்தது. அந்த ஆமை ஒரு ஆற்றை கடக்கணும் அப்படின்னு வந்தது. அப்போது அந்த நேரமாக அந்த பக்கமாக ஒரு தேளும் வந்தது. அதுவும் அந்த ஆற்றை கடக்கணும் அப்படின்னு வந்தது. அதனால் யார்கிட்ட உதவி கேட்கலாம் அப்படின்னு அந்த தேள் யோசிச்சுக்கிட்டு இருந்தது. அப்போது அங்கே இருந்த ஆமைக்கிட்ட போய் உதவி கேட்கலாம் அப்படின்னு ஆமை பக்கமாக வந்தது. ஆமை கிட்டக்க போய், ஆமா அண்ணன், எனக்கு நீங்கள் ஒரு உதவி செய்கிறீங்களா? இந்த ஆற்றை கடக்கிறதுக்கு எனக்கு உதவி செய்யுங்க. நான் உங்கள் மேலே ஏறிக்கிறேன். நீங்கள் மெதுவாக என்னை அந்த பக்கமாக எடுத்துகிட்டு போய் விட்டுடுங்க அப்படின்னு கேட்டது. அதுக்கு அந்த ஆமை, சரி, உன்னை பார்த்தாலும் பாவமாக தான் இருக்குது, சரி வா ஏறிக்கோ அப்படின்னு அதை தன்னோட தோள் மேலே ஏற்றிக்கிட்டு ஆற்றை கடக்க போச்சு. ஆற்றை கடக்க ஆரம்பித்த கொஞ்ச நேரத்திலேயே தேள் யோசிச்சுது, இந்த ஆமைக்கு இவ்வளோ தடியான ஓடு இருக்கே, நாம் இதை கொட்டுனா இதுக்கு வலிக்குமா வலிக்காதா அப்படின்னு யோசிச்சுட்டு இருந்தது. சரி, கொட்டி தான் பார்ப்போமே அப்படின்னு டக்குன்னு ஒரு வாட்டி கொட்டி பார்த்தது. ஆமைக்கு சுருக்குன்னு யாரோ குத்துன மாதிரி இருந்தது. ஏய் தேளு, என்ன பண்ணுற அப்படின்னு கேட்டது. அதுக்கு, அண்ணே ஒன்றும் இல்லைண்ணே, கீழே விழுற மாதிரி இருந்தேன், அதுதான் உங்களை நல்லா தாங்கி பிடிச்சிக்கிட்டேன் அப்படின்னு சொன்னுச்சு. இப்போது கொஞ்ச நேரத்தில் ஆற்றோட நடுப்பகுதிக்கு வந்துட்டாங்க. சரி, இன்னும் கொஞ்ச நேரத்தில் நம்ம ஆற்றை கடந்துருவோம், திரும்பவும் ஒரு வாட்டி கொட்டி தான் பார்க்கலாமே அப்படின்னு திரும்பவும் ஒரு வாட்டி கொட்டிச்சு. ஆமை இருந்துக்கிட்டு, ஏய் தேளு, என்ன பண்ணுற அப்படின்னு மிரட்டுச்சு. அதுக்கு தேள் இருந்துட்டு, அண்ணே என்னண்ணே, நான் சரிஞ்சு விழுற மாதிரி இருந்தேன், அதனால தாங்கி பிடிச்சிக்கிட்டேன்னு சொன்னேன்ல, அதனால தான் திரும்பவும் நல்லா கெட்டியாக பிடிச்சிக்கிட்டேன், இதுக்கு போய் இப்படி சலிச்சுக்கிறியே அப்படின்னு சொல்லிச்சு. ஆமையும் எதுவும் பேசாமல் முணுமுணுத்துக்கிட்டே தன்னோட பயணத்தை தொடர்ந்தது. இப்போது ஆத்தங்கரையை கிட்டத்தட்ட கடந்து முடிச்சிட்டாங்க. இன்னும் ஒரு கொஞ்ச நேரத்தில் கரையை வந்து சேர்ந்துருவாங்க. இப்போது தேளுக்கு ரொம்பவும் குதூகலம் ஆயிடுச்சு. சரி, கடைசியாக நம்ம இறங்குறதுக்கு முன்னாடி நல்லா ஒரு கொட்டு கொட்டிடலாம் அப்படின்னு தன்னோட பலத்தையெல்லாம் சேர்த்துக்கிட்டு கொட்ட ஆரம்பிச்சது. இப்போ ஆமைக்கு ரொம்பவும் கோவம் வந்துடுச்சு. ஏய் தேளு, உன்னோட குணத்தை காட்டிட்ட பாத்தியா அப்படின்னு சொல்லிச்சு. அதுக்கு தேள் இருந்துட்டு, கொட்டுறதுங்கிறது என் கூட பிறந்த பழக்கம், அதெல்லாம் இந்த 5 நிமிஷ பயணத்துக்காகலாம் நான் விட்டு கொடுக்க முடியாது அப்படின்னு சொல்லிச்சு. இதை கேட்ட ஆமை இருந்துட்டு, அப்படியா, எனக்கும் ஒரு சில பழக்கம் இருக்குது அப்படின்னு மேலே இருந்த தேளோடு சேர்ந்து தண்ணிக்குள்ளே மூங்கி எந்திரிச்சுது. கொஞ்ச நேரத்தில் தேள் என்னமோ தண்ணியில் செத்து மிதந்துட்டு இருந்தது. நாம் என்றைக்குமே யாராவது உதவி அப்படின்னு செய்யும்போது நம்ம அதை உதாசீனப்படுத்தி பார்க்கக்கூடாது. அதே போல் வேற ஒருத்தங்க யாராவது நம்மக்கிட்ட உதவி கேட்கும்போதும் நாம் அதை மறுக்காமல் செய்யறதுக்கு பார்க்கணும். தனக்கு உதவி செய்ய வந்தவங்களையே உதாசீனப்படுத்தினா தேளோட நிலைமை தான் எல்லாருக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்கள் எல்லாருக்கும் யூஸ்ஃபுல்லாகவும் மோட்டிவேஷ்னலாகவும் இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்கள் எல்லாருக்கும் பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய்.